நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்போம். லைக் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாராவது ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க் சொல்றாங்க, நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்மளை பண்ண சொல்றாங்க அப்படின்னா சடனா எஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ரிக்ரெட் பண்ணுவோம், ஐயோ சொல்லிட்டோமே, எஸ் சொல்லிட்டோமே, ஓகே நான் பண்றேன் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டயர்டாகி ஏன் நம்ம இதை சொன்னோம் அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு ஒரு வேளை சொல்லாமல் இருந்ததுனா நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக அட்லீஸ்ட் அந்த வீக்கெண்ட் யாச்சும் நம்ம நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். லைக் ஹவு டு சே நோ, லைக் வித்தவுட் எனி கில்ட் ஆர் வித்தவுட் லூசிங் சம் ஒன், ஆர் இஃப் யூ வாண்ட் டு லூஸ் சம் ஒன் இன் திஸ் ப்ராசஸ், ஸோ ஃபைன், லெட் தெம் கோ. பட் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் பேச போகிறேன். Welcome back to the channel. This channel, here I talk about self-love, self-awareness. I'm going to change everything to strength. So let's do it in each of the videos we're going to follow. Usually நம்மளுக்கு ஏன் எஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா நான் ஒரு காலத்தில், அஃப்கோர்ஸ் அந்த காலம் வந்து ரொம்ப தூரமான காலம்லாம் இல்லை, மேபி ஐ எம் ஸ்டில் லேர்னிங் டு சே நோ. பட் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி ஐ வாஸ் த பர்சன் ஹூ சேஸ் எஸ் டு எவ்ரிதிங், லைக் எவ்ரிதிங். ஸோ ஒரு வேளை நான் நோ சொல்லிட்டா என்ன அவங்க கெட்ட ஒரு பர்சனாக அவங்க வந்து நினச்சிப்பாங்களோ, இல்லைனா வந்து நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன், நான் ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன் நினைப்பாங்க, ஆர் எல்ஸ் என்னை யாருமே அந்த குரூப்பில் சேர்த்துக்க மாட்டாங்க, ஆர் எல்ஸ் ஐ வில் பி லெஃப்ட் அவுட், அது மாதிரி நினச்சிதான் எல்லாத்துக்குமே நான் எஸ் சொல்வேன். இஃப் தே கோனா ஆஸ்க் மீ ஃபார் ஹெல்ப், எஸ் நான் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது அவங்க கூட போகணும்னு சொன்னாலும் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ தாட் இது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷனில் நம்மளை வச்சுருப்பாங்க, அவர் நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் யூஸ்வலி எல்லாரும் எஸ் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா தேல் மேக் அஸ் ஃபீல் இன்விசிபிள் இஃப் வி டூ தட். அண்ட் இஃப் யூ இது அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வுட் ஹவ் ஃபெல்ட் இட். ஈஸியாக மேலே மிதிச்சுட்டு போகிறதுக்கு நம்மளே ஒரு ஒரு செட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு. when we say yes for everything, for literally for everything, not just for if someone asks something, எல்லாத்துக்குமே நம்ம எஸ் சொன்னோன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம யூஸ்வலி எஸ் அப்படின்னு சொல்கிறோம். நோன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும்ல, வாட் வில் தே டூ அப்படின்னு நினைப்போம். ஒரு சின்ன வயசுலேருந்து இப்போது எல்லாத்துக்குமே ஒரு குட்டாக கைண்டான ஒரு பர்சன், நீ வந்து உன்னோட லவ், இஃப் லவ் ஹேஸ் டு பி ஏர்ன்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே நம்ம வந்தோன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எஸ் சொல்லி அடி வாங்குவோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப நோ சொல்கிறதுக்கு கஷ்டமான இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. லெட்ஸ் ஜஸ்ட் see some mindset shifts so that இப்போ நம்மளுக்கே நம்ம சொல்லிக்கிற மாதிரி, இப்போ நம்ம ஒரு நோ சொல்கிறோம் எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா நம்மளே வந்து அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணலாம், ஒரு எஸ் சொல்கிறதுக்கும் ரிக்ரெட் பண்ணலாம். பட் அந்த யோசிக்கிற அந்த சென்டென்ஸ் ஆர் த வே ஆஃப் திங்கிங்கே நம்ம சேஞ்ச் பண்ணால் எப்படி நம்ம மைண்டுக்கு நம்மளை ட்ரிக் பண்ணி நம்ம அதை கொண்டு வரதுன்னு நான் சொல்ல போகிறேன். there are some few lines to be changed here. Instead of this you can say or think about something else. So let's just imagine that this column is no and this is like the next mindset we are going to change. The first one enna, let's just say no but that is going to be the s to something else. For example, இப்போ நம்ம நோ சொல்கிறோம் ஆனால் எஸ் எதுக்காக அப்படின்னா எஸ் for something, for our priorities, for our peace, or for our health or our happiness. அந்த நோ ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம சொல்ல போகிறோம்.
ஆனால் எஸ் எவ்வளோ விஷயங்களுக்கு இருக்கு. ஸோ just think like that. You don't have to feel guilt or regret that you're saying no to something. செகண்ட் ஒன் என்னன்னா, நீங்க நோ சொல்றப்போ அவங்களோட எமோஷன்ஸை பத்தி நீங்க கண்டுக்கவே கூடாது. பிகாஸ் யூ ஆர் ஹியர் டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. உங்களோட எனர்ஜி அண்ட் உங்களோட எமோஷன்ஸ் பத்தி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். யூ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் தே ஆர் கோயிங் டு ஃபீல். அண்ட் அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. நீங்க நோ சொல்ல போறீங்கன்னா அவங்கள பத்தி மட்டும் யோசிச்சா போதும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்களோட எமோஷன்ஸை அவங்க தான் பார்த்துக்கணும். இந்த நோவை அவங்க ஏத்துக்கிறதுக்கு அவங்களோட ஹார்ட் ஓகேவா இருக்கணும். இஃப் நாட், யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். இட்ஸ் தேர் மைண்ட், தேர் எமோஷன்ஸ். தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட். யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யோர் எனர்ஜி ஃபர்ஸ்ட். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு இஃப் யூ சேயிங் நோ, தே ஆர் கோயிங் டு ஸ்டாப். ஆர் தே கோயிங் டு ஸ்டாப்? தே ஆர் கோயிங் டு கோ டு சம்ஒன் எல்ஸ் ஃபார் ஹெல்ப், ஆர் யூ ஆர் கோயிங் டு redirect that thing to someone else. You're not just going to say no and be rude also, right? You just have to be kind also. So அந்த ஹெல்ப் உங்களால பண்ண முடியலன்னா you can direct that to someone else. That's how we humans will do, right? You can do that. Final part for this is like boundaries. நம்ம இப்போ நோ சொல்றோம்னா அவங்களுக்கு அது ஓகேவா இருக்கணும். பட் இல்லாம இருந்துச்சு, சண்டை போடுறாங்க, ஓ நோ ஷீ இஸ் பீங் செல்ஃபிஷ், ரூட் ஆர் சம்திங், அது மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னா யூ கோயிங் டு மேக் அ லிஸ்ட் ஆஃப் தோஸ் பீப்புள் அண்ட் கிக் தம் அவுட். ஒவ்வொருத்தவங்கள கிக் பண்ணிட்டு வரணும் லைஃப்ல. அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஸோ இதுதான் வென் people should actually respect your boundary. If not, they are not your people. இப்போ ப்ராக்டிக்கல் வேஸ் ஆஃப் சேயிங் நோ, யூஸ்வலி நம்ம வெறும் நோ சொல்ல போகிறது கிடையாது. நோ வந்துட்டு மேபி அது பிடிக்கல ஆர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சு நம்ம நோ சொல்லுவோம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் லிஸ்ட் டவுன் few sentences we can use instead of just saying a lame no. So these are the sentences here. So you can just take a note of it, or you just read it, you can just take it in your mind or anything. But இது மாதிரி பண்றப்போ they'll respect us more. If like they don't think that we are rude, and they'll know that we are setting a boundary for ourselves and we respect ourselves much more than the priority which we are giving to them. இந்த செல்ஃப்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. ஸோ இதில் சொல்றது வந்து லைக் வென் you are, just imagine there is a mountain like this and you're here, just started your self love journey, and you learn so much about how to do everything, journal or just track your emotions and everything. அது மாதிரி ஒன்றும் ஒரு விஷயமும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ you'll have that urge, you'll definitely have that urge to take all the people along with you. ஸோ இந்த மவுண்டனில் நீங்கள் பாதி ஒரு லைக் ஒரு 25% போகிறப்ப கூடவே உங்களோட மற்ற எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ டிட் தட் மிஸ்டேக். அது மாதிரி பண்ணுறப்போ if they are not okay with how much level you are in, they are going to pull you down. They will tell you that இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, or else they are going to degrade you, that நீ இதெல்லாம் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது, டெய்லி எப்படி நீ பண்ண முடியும், நீ வந்து பண்றது வந்து மேபி ஒரு பொய்யா இருக்கலாம், நீ சும்மா ஒரு பிளஃபர் பண்ற மாதிரி கூட இருக்கலாம், யூ டோன்ட் பிளஃப் எவ்ரி திங். அது மாதிரி நிறைய நிறைய சொல்லியிருக்காங்க, சொல்லுவாங்க. Yeah, I'm not going to tell what happened with me, but சொல்லுவாங்க. ஸோ சொல்றப்போ you'll of course feel that negativity around you, and you just think that you're doing too much. And of course அவங்களுக்கு அது ஓகே இல்லை அப்படின்னா உங்களுக்கும் அது ஓகே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த மவுண்டனுக்கு கீழே போக ஆரம்பிச்சிருவீங்க. You're going to procrastinate everything. You're going to just push everything for tomorrow, and it will just, you'll stop tracking everything, and suddenly in the mountain கீழே இறங்கி போயிடுவீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோட ரெலவென்ஸ் என்னன்னா, யூ ஹாவ் டு சே நோ டு யோர் செல்ஃப் ஃபார் நாட் டேக்கிங். யூ ஷுடன்ட் டேக் பீப்புள் அலாங் வித் யூ வென் யூர் டூயிங் சம்திங், பிகாஸ் இட்ஸ் செல்ஃப் லவ் ஜர்னி இஸ் ஜஸ்ட் சம்திங் யூ நீட் டு டூ இட் ஃபார் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்.
if they are okay with what you're doing, and if they see how much you have gained confidence or how much you have grown because of that, they'll ask you. They'll ask you how to do it, and they'll ask you how you have done so much, and that time you could help. But don't do a mistake like taking everyone along with you. That's not going to happen. Because focus on you, because that self love journey, self loveன்றதே self means it's not a group project, it's a solo project. You have to do it individually only. So just say no to yourself. You're going to do something for yourself first. ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன். ஸோ தேர் வாஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஷி ஆஸ் மீ ஃபார் அ ஹெல்ப். ஸோ அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் ஷி வாஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட். டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் எஸ் நான் பண்ணுறேன், உனக்காக நான் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் யூஆர் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட், யூஆர் மை பெஸ்டி, ஐம் கோயிங் டு டூ தட் ஃபார் யூ அப்படின்னு நான் வந்து ஒத்துக்கிட்டு and I started doing that. And halfway, midway, not even a halfway, I started realizing that I am not sure of what I was doing, and I'm not sure of helping the person because she could do it easily. Instead, she just wants me to do, and that is going to drain me and my waste my time also. Instead of focusing on my goals, dreams, something else, or even resting. So suddenly I got a strike, and I just stopped and I told her I can't do it. And of course, upset ஆனா, கோவமானா, எப்படி இப்படி பண்ணலாம். அஃப்கோர்ஸ் எனக்காக அவ பண்ணுவாளே அப்படின்னு நினைச்சு இருக்கிற பொண்ணு வந்து ஓகே பண்ண மாட்டா அப்படின்னு ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு நவ் ஷீ இஸ் நாட் டேக்கிங் மீ ஃபார் கிராண்டட். ஷீ இஸ் கோயிங் டு learn how to talk to me. Like, of course friends are not shouldn't be like that, but என்ன ஃப்ரீயா இருக்கேனா, என்னோட பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன அப்ரோச் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்து இருக்கிற பர்சன், ஹவு ஹெல்தி இஸ் தட் பர்சன் இன் யோர் லைஃப். அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஹெல்தியா இருக்கும் நினச்சி பாருங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் பிளஸ்ட் டு ஹாவ் ஹர் பிகாஸ் ஷீ அக்செப்டட் அண்ட் ஷீ ரெஸ்பெக்டட் மை பவுண்டரி. சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோணும், ஏன் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் அப்படின்னு. எக்ஸ்பிளைன் பண்ணியே ட்ரெயின் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணி சிம்பிளாக இல்லை பண்ண முடியாது நோ அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் இட் அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் பிளானிங் டு டூ இட், ஸோ கிரேட், ஐ அப்ரிஷியேட் யூ. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பவுண்டரிஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் என்னால் வர முடியாது, ஏன் என்னால் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட் அட் ஹோம் ஆர் சம்திங் எல்ஸ், அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கோ, ஜஸ்ட் சே. இஃப் யூ ஜஸ்ட் don't want to do something, say no. That's it. You don't have to explain everything to everyone, because there is like this thing where if you're not helping someone, நீங்க ஹெல்ப் பண்ணல, or you're not showing up for someone, you're going to feel அந்த guilt. நீங்க ஃபீல் பண்ணலனாலும் there will be this peer pressure around you that they will just force you that you're not doing it for them, or the family is going to tell you that you're not doing that for someone else. There will be a pressure around you. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன டிசைட் பண்ணோம்னா, they're not you. They don't know how much you struggled and you want this time for yourself. Don't care about them, just say no. So I hope this video is going to help you, and you're going to start saying no to someone in your circle for some time. Okay, thank you, bye.